அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். ஒரு விழிப்புணர்வு பதிவு, மக்களுக்கு தெரிய வேண்டியவற்றை சரியான முறையில் ஒரு தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கம் எதற்காக இருக்கிறது, நாடு எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, மக்களினுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் எடுக்கின்ற இயக்குகின்ற சட்டங்களாக இருக்கலாம், கொண்டு வரப்படுகின்ற புதிய புதிய திட்டங்களாக இருக்கலாம், அது மக்களுக்கு பயனுள்ளதாக சரியாக அவர்களுக்கு போய் சேருகிறதா என்கின்ற பல கேள்விகள் மத்தியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்தந்த விடயங்கள் தொடர்பான புரிதல் இல்லாமை, விழிப்புணர்வு சரியாக இல்லாமை கூட ஒரு சில விடயங்களை எங்களால் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய முடியாத ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாக பேச போகிறோம். அவைகளில் மிக முக்கியமாக கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு புதியதொரு திட்டம் என்றால் அது அஸ்வெசுமை என்கின்ற அந்த ஒரு திட்டம் தொடர்பாக அவர்கள் அந்த திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தார்கள், அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எப்படி அந்த திட்டத்திற்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், அதனூடாக எப்படி நாங்கள் பயனடைய வேண்டும், அதில் இருக்கின்ற குறைபாடுகள், அதே நேரத்தில் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அரசாங்கம் புதியதொரு வர்த்தமானியினூடாக எவ்வாறான திட்டங்களை இந்த 2025 கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த பயனை மக்கள் எப்படி அடைய வேண்டும், அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பல விடயங்கள், உங்களுக்கு எழுகின்ற அத்தனை சந்தேகங்களையும் நாங்கள் உங்களோடு இருந்து நாங்கள் அது சம்பந்தமான அதிதியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பிரதி திட்ட பணிப்பாளர், சமூக பாதுகாப்பு திட்டம், நலன்புரி நன்மைகள் சபை நிதியமைச்சனுடைய SU சந்திரகுமாரன் ஐயா அவர்கள் தான் இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசலாம் பல விடயங்கள், குறிப்பாக இந்த நலன்புரி விடயங்கள் சம்பந்தமாகவும் அஸ்வெசும சம்பந்தமாகவும் உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு நாங்கள் பதில்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜனா. பல விடயங்கள் பேச வேண்டும். முதலாவதாக நலன்புரி நன்மைகள் சபை, இதனூடாகத்தான் இந்த அஸ்வெசுமை என்கின்ற ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. நலன்புரி நன்மைகள் சபை என்றால் என்ன? நலன்புரி நன்மைகள் சபையானது எங்களுடைய 2002ஆம் ஆண்டு 24ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இது பாராளுமன்றத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை. ஆனால் இந்த 2002ஆம் ஆண்டிலே இந்த நலன்புரி நன்மைகள் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுதிலும் 2016ஆம் ஆண்டு வரை அது தோற்றுவிக்கப்படவில்லை, சட்டத்தில் மாத்திரம் இருந்தது. 2016 தோற்றுவிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அது முழுமையாக செயற்படவில்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளுக்கு பின்னர் தான் இருந்த அரசாங்கம் இந்த நலன்புரி நன்மைகள் சபையை மீண்டும் சிறப்பாக இயக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்தார்கள். மீண்டும் இதற்குரிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பணிப்பாளர் குழாம் இருக்கின்றது. இது ஒரு சுதந்திரமான குழு. இதுக்குரிய தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் அரசியலமைப்பு பேரவையினாலே நியமிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் இவற்றை நிர்வகிப்பார்கள். அதற்குரியவரை தலைவராகவும் அதே நேரத்திலே ஆணையாளராகவும் ஒருவரே இருப்பார். அந்த அடிப்படையிலே 2022ஆம் ஆண்டு பொருளாதார பாதிப்புக்கு உட்பட்ட பின்னர் இந்த பாதிப்புக்கு உட்பட்ட மக்களுக்கான ஒரு நன்மைகளை வழங்குகின்ற நோக்கத்திலே தான் உடனடியாக இந்த அஸ்வெசும என்ற பெயர் திட்டத்திலே மக்களுக்கு அவர்களுடைய நாளாந்த வருமானம் குறைவாக இருக்கின்ற, மிகவும் வறிய நிலையில் இருக்கின்ற பாதிப்புக்குள்ளானவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மாதாந்த காசு கொடுப்பன ஒன்று வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்த எண்ணித்தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக அஸ்வெசும திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த அஸ்வெசும திட்டம் ஆரம்பிப்பதற்காக இந்த பாதிப்புக்குள்ளானவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அந்த விண்ணப்பங்களை யாவும் எங்களுடைய இலத்திரனியல் முறையில் தான் அந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தார். 2022ஆம் ஆண்டு விண்ணப்பங்கள் கூறப்பட்டு 2023 ஜூலை மாதத்திலிருந்து முதன்முறையாக இந்த கொடுப்பன வழங்கப்பட்டது. இலங்கையிலே இதற்கு முன்பதாகவும் இவ்வாறான வறுமைக்குட்பட்டவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆரம்பத்திலே அவர்களுக்கு அரிசி வழங்குவதற்காக கூப்பன் வழங்கியிருந்தார். பின்பு ஜனசவி என்கின்ற திட்டம் வந்தது. பின்னர் அது சமுர்த்தி திட்டமாக மாறியது. பின்னர் அது திவிநெகும திட்டமாக மாறியது. மீண்டும் சமுர்த்தி திட்டம் வந்தது. ஆகவே இந்த சமுர்த்தி திட்டம் என்பது அந்த பொருளாதாரத்தாலே நலிவடைந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுதான் அது திட்டம், அதாவது எம்பவர்மெண்ட். அதில் ஒரு திட்டமாகத்தான் அவர்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாவை சமுர்த்தியிலே பயனாளர்களுக்கு வழங்கியிருந்தது. அந்த சமுர்த்தி நன்மையாளர்களுக்கு வழங்கப்பட்ட 2500 ரூபாய் என்பது உண்மையிலே அவருடைய நாளாந்த போதாது. ஆனபடியாக தான் அரசாங்கம் சமுர்த்தியை, அந்த காசு கொடுப்பனவை சமுர்த்தி வழங்குவதை நிறுத்தி ஏனைய சமுர்த்தி திட்டங்களை சமுர்த்தி திணைக்களம் இப்பொழுது செய்வது போல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. காசு கொடுப்பனவை இந்த நலன்புரி நன்மைகள் சபை நிதியமைச்சின் கீழே பொறுப்படுத்தி கொண்டது. அதுதான் முதலாவதாக நடைபெற்ற மாற்றம்.
அவை மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, அப்பொழுதென்றால் சமுர்த்தி திட்டமும் நலன்புரி நன்மைகள் திட்டமும் வேறு வேறா அல்லது ஒன்றான்? உண்மையிலே வேறுவாரா? எவ்வாறாக இருந்தால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸை அழைத்து அவரை அதாவது வைத்தியசாலையிலே அவரை அனுமதித்து அவரை ஒரு சுகதேகியாக உடனடியாக மாற்றுவது தான் அஸ்வெஸ்மம். ஆனால் அவர் பிறகு சுகதேகியாக வந்த பொழுதிலும் கூட அவருடைய நாளாந்த வாழ்வாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக சமுர்த்தி திட்டம் இருக்கின்றது. ஆகவே உடனடி பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான காசு கொடுப்பனவை மட்டும்தான் அஸ்வெஸ்ம வழங்குகிறது. அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறது. உதாரணமாக மிக வறியவர்களாக இருந்தால் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு, அதாவது சில வறிய கட்டத்துக்கு வரலாம். வறுமையில் இருக்கிறவர்கள் மேலும் அவர்கள் சொந்த காலிலே சொந்த வருமானத்திலே வரக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு உருவாக்குவது, அவர்களுக்கு சிறுகடன்களை வழங்குவது, இவ்வாறான திட்டங்களை சமுர்த்தி செய்ய வேண்டும். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறது. மாவட்ட ரீதியாக பணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், சமுர்த்தி வங்கிகள் இருக்கின்றன, சமுர்த்திக்குரிய அலுவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அதாவது பாதிப்பான குடும்பங்களை வறுமையிலிருந்து வெளியில் எப்படி கொண்டு வரலாம், ஆனால் அவர்கள் உடனடியாக அவர்களை பாதுகாக்கிற அந்த உடனடி அவருடைய நாளாந்த சாப்பாட்டை அவர்களை வறுமையிலே இருந்து மரணத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியத்துக்கான காசு கொடுப்பனவு தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை வழங்க திட்டமிட்டது. அது 2024ஆம் ஆண்டிலிருந்து 18 லட்சம் பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதிலே இப்பொழுது 17 லட்சத்தி பேருக்கு குடும்பங்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு நடைபெறுகிறது. உண்மையிலே இப்பொழுது அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் 12 மில்லியன் அல்ல பில்லியன் தொகையை இந்த 17 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கி கொண்டிருக்கின்றது. அதில் தான் மிக முக்கியமானது, ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, சமுர்த்தி பயனாளர்களும் இந்த அஸ்வெஸ்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது தொடர்பாக இங்கே ஏற்கனவே நான் கூறியதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது ஒரு சமுர்த்தி நன்மை பெற்றுக்கொண்டிருந்தவர் இந்த நாங்கள் நலன்புரி நன்மைகள் சபையாலே விண்ணப்பங்கள் கோரப்பட்ட பொழுது விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறாக நாங்கள் இப்பொழுது சொன்னது 17 லட்சம் குடும்பங்களிலே 10 லட்சம் குடும்பங்கள் யார் என்றால் ஏற்கனவே சமுர்த்தி நன்மை பெற்றவர்கள் தான். ஆனபடியால் சமுர்த்தியை பெற்றவர்கள் அல்லது வேறு திட்டங்களை நன்மை பெற்றவர்கள் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அஸ்வெஸ்ம திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை. ஆனாலும் இந்த ஆரம்பத்திலே 2022ஆம் ஆண்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட பொழுது அரசியல் ரீதியாகவும் சில தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாகவும் ஒரு தவறான தகவல் வழங்கப்பட்டது. இந்த அஸ்வெஸ்ம என்பது ஒரு அரசியல் நிகழ்வின் கீழ் வருகிறது, இது ஒரு தற்காலிக திட்டம், இது நன்மை பெறுவது உங்களுக்கு பெரிய நன்மை வராது, நீங்கள் சமுர்த்தியை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் 2023 ஜூலையில் வழங்கும் பொழுது அரசாங்கம் தீர்மானித்திருந்தது சமுர்த்தி பயனாளர்களுக்கு இந்த 2500 ரூபா வழங்குவதில்லை என்று. ஆனால் இவ்வாறு ஒரு குழப்ப நிலைமை இருந்தபடியால் 2023 ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அஸ்வெஸ்ம நன்மைக்கு விண்ணப்பிக்காத சமுர்த்தி விண்ணப்பதாரர்கள் இருந்தால் அவர்களுக்கும் தற்காலிகமாக அந்த 6 மாதம் வழங்கியது. ஏனென்றால் இந்த சமுர்த்தியாக இருந்தவர்கள் அஸ்வெஸ்முக்கு வராமல் இருந்திருந்தார். ஆனால் 2024 ஜனவரியிலிருந்து சமுர்த்தி ஊடாக காசு கொடுப்பனவு முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய நலன்புரி நன்மையுடைய நன்மையாளர்களாக வந்துட்டார். அவை நலன்புரி நன்மையாளர்களாக வந்தவர்கள் சமுர்த்தி பயனாளிகளா அல்லது ஒரு வேறு கேட்டகரியிலே வந்தவர்களா என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள தேவையில்லை. ஆனாலும் இவ்வாறான நான் கூறியது போல அரசியல் ரீதியான சில குழப்பங்கள், தொழிற்சங்க குழப்பங்கள் காரணமாக விண்ணப்பிக்காதவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பிக்காதவர்களுக்குத்தான் நாங்கள் 2024ஆம் ஆண்டிலே மீண்டும் விண்ணப்பம் கோரியிருந்தோம். அந்த 2024 நாங்கள் விண்ணப்பங்கள் கோரியிருந்த நோக்கம் ஏற்கனவே முதலாவது கட்டத்தில் இலங்கையில் முதல் முறையாக அஸ்வெஸ்ம திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தவறிய எவரும் விண்ணப்பிக்கலாம். அவை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், யார் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டால் உண்மையிலே இந்த அரச உதவி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை, தங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு அரசு வழங்க வேண்டும் என்று எவரவர்களெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அவை விண்ணப்பிப்பவர்களை நாங்கள் சொல்கிறோம் சமூக பதிவேடு ஒன்று நாங்கள் பராமரிக்கிறோம், அதாவது சோஷியல் ரெஜிஸ்டர். இது வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஐரோப்பிய நாடுகளிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ இந்த அரசாங்கம் வழங்குகிற சோஷியல் காசு என்று சொல்லுவார்கள். அதாவது வேலை இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள், ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் தான் அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்குகிறது, அதாவது ஓய்வூதியம் போல அவர்கள் வழங்குகிறார். அதனுடைய ஒரு வளர்ச்சி போக்கு தான் இலங்கையிலே இந்த சமூக பதிவேடு என்பது.
சமூக பதிவேடு என்பது தாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சமூக பாதுகாப்புக்கு உரியவர்கள் என்று எவரெவரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் சமூக பதிவேட்டில் பதியலாம். ஆனால் அந்த சமூக பதிவேட்டில் இருந்து ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நன்மை வழங்குகிறது அதுக்குரிய கிரைட்டீரியாவின் பிரகாரம். உதாரணமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த டிசம்பர் மாதம் அரசாங்கம் இந்த அஸ்விஸ்ம திட்ட நன்மையாளர்களிலே பாடசாலை செல்லும் மாணவர்களுக்காக 6000 ரூபாய் அவருடைய காகிதாதி கொள்வனுக்கு வழங்குகிறார். இதன் அடிப்படை எவ்வாறு வந்தது? முதல் சமூக பதிவேடு ஒன்று இருக்கிறது. சமூக பதிவேட்டிலே அஸ்விஸ்ம நன்மை பெறுவர்களுக்குரிய, அதாவது அவருடைய மாவட்டத்தினுடைய வறுமை நிலைக்கேற்ப அவருடைய நன்மை பெறுகிறார்கள். நன்மை பெறுகிற வறிய, மிக வறிய அல்லது தற்காலிக பாதிப்புக்குள்ள சகல குடும்பங்களில் இருந்தும் பாடசாலை செல்லும் மாணவர்கள், நாங்கள் 11 லட்சம் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 66.6 பில்லியன் 6.6 பில்லியன் ஒரு மாணவருக்கு 6000, 11 லட்சம் பாடசாலை மாணவர்கள் அஸ்விஸ்ம நன்மை பெற்று கொண்டிருக்கிற குடும்பங்களினுடைய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது கல்வி அமைச்சு இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. சில இடங்களிலே பல காரணங்களாக இதுவரையும் நன்மை பெறாத ஆனால் பாதிப்புக்குள்ளான வறிய குடும்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனபடியால் கல்வி அமைச்சு, எங்களுடைய பிரதமருடைய தலைமையிலே கல்வி அமைச்சு பார்த்திருக்கின்றால் 300 மாணவர்களுக்கு குறைவான கிராமப்புறத்தில் இருக்கிற பாடசாலை மாணவர்களிலே அஸ்விஸ்ம நன்மை பெற்றுக்கொள்ளாத இந்த 6000 ரூபாய் கிடைக்காத மாணவர்களுக்கும் சமர்ப்பிப்பதற்காக கல்வி அமைச்சு இந்த செயலி மூலம், அதாவது மொபைல் மூலமாக ஒரு செயலி வழங்கி அதிபர்களூடாக அந்த தகவலை திரட்டி கொண்டு இருக்கிறார். ஆகவே 2024 டிசம்பரிலே நான் கூறியது போல அஸ்விஸ்மை நன்மை பெற்றுக்கொண்டிருந்த குடும்பங்களினுடைய மாணவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கும். ஒரு வீட்டிலே 3 பாடசாலை மாணவர்கள் இருந்தால் 3 பேருக்கும் 18,000 ரூபாய் கிடைக்கும். அப்படி நன்மை கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது கல்வி அமைச்சு தங்களுடைய இந்த செயலி மூலம், மொபைல் ஆப் மூலம் பாடசாலை அதிபர்களூடாக திரட்டுகிறார்கள். அதுக்குரிய கல்வி அமைச்சின் சுற்றுநிறுவம் இருக்கிறது. பாடசாலை 300 மாணவர்களுக்கு குறைவானதும், மற்றது இந்த அதாவது தாய் தந்தையை இழந்தவர்கள் இருக்கிற இல்லங்களிலுடைய மாணவர்கள், பிரிவேனாக்கள் என்று சொல்கிற இல்லங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் அரசாங்கம் இப்பொழுது இந்த 2025 இந்த 6000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அந்த குடும்பத்திலே இந்த 17,500 ரூபாய் அஸ்விஸ்ம நிதியை பெறுகின்றவர்களும் அவர்களுக்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த 6000 ரூபாய் நிச்சயமாக. ஏனென்றால் அந்த 17,500 ரூபாய் நான் ஏற்கனவே கூறியது போல அவர்கள் வறுமையாக இருக்கிறபடியால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு நாளாந்த உணவு தேவைக்கு, மருந்து தேவைக்கு, அடிப்படை தேவைகளுக்கு அவர்களுடைய வருமானம் போதாமல் இருக்கிறபடியால் அதை அவர்களுக்கு ஒரு உதவி திட்டமாகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அது நீங்கள் கூறியது போல் மிகவும் வறியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு 15,000 ரூபாய் கடந்த டிசம்பர் மாதத்திலே வழங்கினோம். வறியவர்களுக்கு 10,000 ரூபாய், அதாவது நாங்கள் சொல்கிற தற்காலிக பாதிப்புள்ளவர்கள் அல்லது நிலைமாறு காலத்தில் இருப்பவர்களுக்கு 5,000 ரூபாய். இந்த இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், உண்மையிலே எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பிரதான திட்டம் 2 குரூப் தான். மிக வறியவர்கள், ஆனால் தற்காலிக பாதிப்புள்ளவர்களுக்கும் மற்றது நிலமாறு காலம் இருப்பவர்கள் ஏன் அரசாங்கம் திட்டமிட்டதென்றால், கோவிட் காரணமாக சில குடும்பங்கள் தற்காலிக பாதிப்புக்கு இருந்தபடியால் 2022 யோசித்தார்கள் அவர்களுக்கும் ஒரு சிறிய சப்போர்ட் கொடுப்போம். ஆனால் அது தற்பொழுது நிறுத்தப்பட வேண்டியது. ஆனால் அது தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், அந்த வர்த்தமானி விடயம் தொடர்பாக இந்த புதிய அரசாங்கம் பொறுப்படுத்த பின்பு அவர்கள் தீர்மானித்தார்கள், அதாவது அதான் வர்த்தமானியில் வெளியிட்டார்கள், 2025 ஜனவரி மாதத்திலிருந்து ஏற்கனவே 15,000 கிடைத்த குடும்பங்களுக்கு 17,500 ரூபாய், 8,500 ரூபா கிடைத்த குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய், ஏனையவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த தொடர்ச்சியாக இப்பொழுது அதிகரித்த தொகை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக அந்த வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது 4 வகையான பிரிவினர். நீங்கள் கூறியது போல நிலையற்றவர்கள், பாதிப்புக்குட்பட்டவர்கள், வறியவர்கள், மிகவும் வறியவர்கள். அதனை தாண்டி மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளர்கள், முதியோர்கள், இவர்களுக்குமே அந்த நிதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறுநீரக நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினாலும் அவர்கள் பதிவு செய்தால் அவர்களுக்கான நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த நிதியும் மாதந்தோறும் இவர்களுக்கு வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தொகையோடு சேர்த்து இந்த அஸ்விஸ்ம நிதியும் கூட அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த நலன்புரி நன்மைகள் சபை என்ற அந்த பெயரிலே அடங்கியிருக்கிறீர்கள். இது அதாவது சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை வழங்குகிறது, அவர்களுக்கு தேவையான நலன்புரி விடயங்களை வழங்குகிறது. ஆகவே வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ். அந்த வகையிலே நீங்கள் கூறியது போல நாங்கள் கேட்டகரிக்கல் பேமெண்ட் சொல்லுவது, அதாவது அவர்களுடைய இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு என்பதை நாங்கள் மீண்டும்
உயர்த்துகிறோம் எவ்வாறென்றால், ஒரு குடும்பத்திலே மிக வறிய குடும்பத்திலே அங்கே இருப்பவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருடைய வருமானம் குறைவுக்கு ஒரு காரணம் இருந்துக்கலாம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் முந்தி ஏற்கனவே சமூக சேவை திணைக்களத்தால் வழங்கப்பட்டு கொண்டிருந்த தொகை, அதை நாங்கள் இப்போ அஸ்விஸ்ம நன்மை பெறுபவர் ஒருவர் அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருக்கு 7,500 ரூபா வழங்குகிறோம். அதே போல் நீங்கள் சொன்னது போல் இந்த சிறுநீரக நோய் அல்லது அடையாளம் காணப்படாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 7,500 ரூபா வழங்குகிறோம். அதே போல் முதியவர் கொடுப்பனவும் 3,000 ரூபா வழங்குகிறோம். ஆகவே இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிக வறிய குடும்பத்தில் இருந்தவர்கள் 4 வகையான நன்மையை பெறப்போகிறார்கள். ஒன்று அவர்களுடைய நாளாந்த சாப்பாட்டுக்குரிய செலவு, மற்ற அவர்கள் வறியவர்களாக மிக வறியவர்களுக்கு அது கிடைக்கிறது. அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் அது அவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதில் ஒரு சிறுநீரக நோயாளராக இருந்தால் அதுக்கும் மேலதிகமாக வழங்குகிறோம். அங்கே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் 3,000 ரூபா வழங்குகிறோம். ஏற்கனவே இந்த அதாவது முதியவர்களுக்கான கொடுப்பனவு சமூக சேவை திணைக்களத்தாலே தபால் நிலையங்களூடாக வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையிலே அவர்களிலே அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு முதியவருக்கு தான் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அஸ்விஸ்ம திட்டத்திலே உதாரணமாக ஒரு குடும்பத்திலே 2 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருந்தால் இருவருக்குமே 3,000 ரூபா பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அஸ்விஸ்ம திட்டத்தினூடாக ஒரு குடும்பம் எல்லாமான குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் முழு நன்மை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே அவர்களை மேலும் மேலும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வராமல், உதாரணத்துக்கு சிறுநீர நோயாளுக்கு நிறைய மருந்து செலவுகள் வரும், மாற்றுத்திறனாளிக்கு நாளாந்த உழைப்பு குறைவாக இருக்கலாம், அதே போல் முதியவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே இவ்வாறான நலன்புரி திட்டங்கள் யாவும் ஒரு ஒருமுகப்படுத்த திட்டமாகத்தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை செயற்பட்டு வருகின்றது. குறிப்பாக இவ்வாறான ஒரு திட்டங்கள் வந்த பொழுது மக்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இவைகள் மலையக மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் கூட இருந்தது. அவர்கள் ஏற்கனவே சமுர்த்தி நிதியை பெற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறான ஒரு புதிய திட்டம் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கான விழிப்புணர்வு என்பது சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. முதல் கட்டம் குறிப்பாக நீங்கள் கூறியது போல 2023ஆம் ஆண்டிலே இந்த அஸ்விஸ்ம என்கின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதும் கூட மலையகத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாக இருந்தது. காரணம் அவர்களுக்கான விழிப்புணர்வு இல்லை. இப்பொழுது இரண்டாவது கட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த முதல் கட்டத்தில் இவர்களை இணைப்பதற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கை இடம்பெற்றதா? இந்த மலையகம் தொடர்ச்சியாக தவிர்க்கப்படுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது தொடர்பில் நீங்கள் என்ன? உண்மையிலே நீங்கள் கூறியது போல இந்த மலையக தமிழர்களை பொறுத்தவரையிலே மலைநாட்டிலே மிகவும் வறியவர்களாக இருந்த பொழுதிலும் நீண்ட காலமாக ஒரு குறைபாடு இருக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய வறுமை போன்று மலையகத்தவர்களுடைய வறுமையை கணிப்பீடு செய்யவில்லை என்று மிக நீண்ட குறைபாடு இருக்கின்றது. அது உண்மையும் இருப்பது போலத்தான் தோன்றுகின்றது. ஏனென்றால் அவர்கள் ஏனையவர்களைப் போலல்லாமல் கம்பெனிகளுக்குள்ளே ஒரு சம்பளத்தை பெறுகின்றபடியால் அவருடைய சம்பளம் எல்லோருக்கும் தெரிந்தபடியால் அவை அவர்கள் நினைத்தார்கள் தங்களுக்கு இந்த சம்பளம் கிடைக்கிறபடியால் இந்த அடிப்படை வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுடைய மாத வருமானம் 2,500 ரூபாய் குறைவாக இருந்தால் தான் அவர்கள் வறியவர்களாக சமுர்த்தி கிடைக்கலாம் என்றபடியால் இந்த அஸ்விஸ்ம திட்டத்துக்கு நன்மைக்கான விண்ணப்பங்கள் கோரிய பொழுது அவர்கள் அதை விண்ணப்பித்தது குறைவு. அதிலும் விசேடமாக நாங்கள் அவதானித்தோம், நுவரெலியா, பதுளை, கண்டி போன்ற மலையக மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை. ஆனபடியால் தான் அரசாங்கம் தீர்மானித்தது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே மீண்டும் விண்ணப்பங்கள் அழைப்பதெனவும், அந்த விண்ணப்பங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் அந்த நேரம் இருந்த மலைநாட்டு அபிவிருத்தி அமைச்சு ஊடாக சகல மலையக மக்களுக்கும் தெரியப்படுத்தினோம், நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம், விண்ணப்பியுங்கள் என்று. அவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்தபடியால் இம்முறை கிடைக்கப்பட்ட 7,50,000 விண்ணப்பங்களிலே 50,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை நுவரெலியா மாவட்டத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் புதிதாக அழைக்கப்பட்ட விண்ணப்பங்களிலே அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு நுவரெலியா, பதுளை, கண்டி, ரத்னபுரி போன்ற மலையக மாவட்டங்களிலிருந்து நிறைய விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே முதலாவது கட்டத்திலே தவறவிட்ட மலையக மக்கள் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கின்ற நாங்கள் சொல்கிறோம் எனுமரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டம் கடந்த திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் அதை உங்களுக்கு அழுத்தி கூற வேண்டும். புதிய விண்ணப்பம் விண்ணப்பித்தவர்களுக்கான வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு செய்கின்ற எண்ணீட்டு பணி திங்கட்கிழமையில் ஆரம்பித்து விட்டது. ஆனால் நாங்கள் ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரத்துக்கு செயற்படுத்த தீர்மானித்திருக்கோம். 7,50,000 விண்ணப்பங்கள் 25 மாவட்டங்கள்லேருந்தும் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவது, மலையக மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த முறை இந்த திட்டத்திலே விண்ணப்பித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வீடுகளுக்கு வரும் பொழுது சரியான தகவல்களை வழங்குங்கள்.
அதிலே அரசாங்கம் ஒரு விசேட திட்டத்தை வைத்திருக்கின்றது. ஏற்கனவே முதலாவது கட்டத்திலே குடும்பம் என்பதற்கான வரைவிலக்கணம் கூறப்பட்டது எவ்வாறாக இருந்தால், ஒருவர் ஒரு வீட்டிலே இருந்தால் ஒரு குசினியிலே அவர்கள் சமைத்து ஒரு வருமானம் செலவு செய்தால் ஒரு குடும்பம். ஒரு வீடு ஆனால் 2 குசினி இருந்தால் 2 குடும்பம். இதுதான் எங்களுடைய வரைவிலக்கணம். இதுதான் முதலாவது கட்டத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தியது. கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு இப்பொழுதும் அந்த திட்டம் பொருந்தும். அதாவது ஒரு வீட்டில் 2 அறைகள் இருக்கிறது. 2 அறையிலும் தனித்தனி குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே வருமானம் ஒரு குசினியில் சமைத்து சாப்பிட்டால் ஒரு குடும்பம். இதே நிபந்தனை மாற்றமடைகிறது எங்கு என்றால், மலையகத்திலே இருக்கிற லயம் குடியிருப்புகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வரைவிலக்கணம் பொருந்தாது. 2வது கட்டத்திலே நாங்கள் எவ்வாறு தீர்மானித்திருக்கிறோம் என்றால், மலையகத்திலே இருக்கிற லயங்களில் இருப்பவர்கள் 2 குடும்பம் ஒன்றாக இருந்தும் ஒரு குசினியாக சமைத்து சாப்பிட்டாலும் அவர்கள் தாங்கள் 2 குடும்பங்களாக தங்களுடைய வருமான செலவினங்களை தெரியப்படுத்தினால் அவர்களை 2 குடும்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே அரசாங்கத்தாலே வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை வருகின்ற பொழுது மலையக மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். உங்கள் வீட்டிலே எங்களுக்கு தெரியும் லயங்களினுடைய மிகவும் குறைபாடான மிகவும் அசௌகரியமான சூழலிலே, அதாவது சுகாதார வசதி குறைவு, நன்னீர் வசதி குறைவு, வீட்டு வசதி குறைவு, ஒன்றும் ஒரு நில உரிமை இல்லாதவர்கள், இவர்கள் 2 குடும்பங்களாக விண்ணப்பித்திருந்தால் வருபவர்கள் 2 விண்ணப்பங்களையும் 2 தனித்தனியாகத்தான் பரிசீலிக்க வேண்டும். ஆனால் இந்த வரைவிலக்கணம் கிராமங்களுக்கு பொருந்தாது. கிராமங்களிலே முன்பு போன்றுதான் ஒரு குடும்பமாய் 2 குடும்பம் ஒரு குசினி இருந்தால் ஒரு குடும்பம் தான். இங்கே மலையாளத்துக்கு மட்டும் ஒரு லயன் 2 குடும்பம் ஒரு குசினி இருந்தாலும் 2 குடும்பங்களாக பதிய வேண்டும். அவை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவது இந்த சந்தர்ப்பத்திலே, முதலாவது கட்டத்திலே விண்ணப்பித்து நன்மை கிடைப்பவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை, கிடைத்து கொண்டு இருக்கிறது. முதலாவது கட்டத்திலே விண்ணப்பித்து தாங்கள் தெரிவு செய்யப்பட இல்லை என்று மனக்குறையோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் அவருடைய மனக்குறைக்கான விண்ணப்பங்கள் ஒன்று கோரியிருந்தோம். அந்த மனக்குறை விண்ணப்பங்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது நாங்கள் அடுத்த இன்னும் 1 மாதத்திலே அதை மீளாய்வு செய்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குறதை பற்றி ஆராயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் யாரை பற்றி கவனிக்கின்றால், 2வது கட்டத்திலே புதிய விண்ணப்பம் தந்தவர்களுடைய விண்ணப்பத்தின் பிரகாரம் அவர்களுடைய வீடுகளுக்கு எங்களுடைய எண்ணீட்டாளர்கள் சென்று விவரங்களை சரிபார்க்க இருக்கிறார்கள். அவர்கள் எப்போ வருவார்கள், என்ன மாதிரியான கேள்வி கேட்பார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கூறலாம். அதில் முக்கியமாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அவர்கள் வர்றதுக்கு முதல் நாள் ஒரு குறுஞ்செய்தி கிடைக்கும். இன்று அடுத்த நாள் உங்களோட வீட்டிலே நாங்கள் வர இருக்கின்றோம். அவை அந்த நாட்களை மக்கள் அவதானித்து குறுஞ்செய்திகளை பார்த்து, உதாரணமாக 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்திலே 2 தொழிலுக்கு செல்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் லீவு போட்டுட்டு அந்த நாளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அடையாள அட்டை முக்கியம். அடையாள அட்டை என்பது நாங்கள் விண்ணப்பங்கள் கோருகின்ற பொழுது சொல்லியிருக்கிறோம். அடையாள அட்டை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கும் அடையாள அட்டை இருக்கவும். அவை அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், தொழிலுக்கு போகின்ற பொழுது அவருடைய அடையாள அட்டையை வீட்டை வைத்து கொடுத்து விட்டு போனால் வீட்டில் இருப்பவர்கள் அந்த எண்ணீட்டுக்கு தகவலை வழங்கலாம். மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது, சரியான தகவல்களை வழங்குங்கள். சரியான தகவல் வழங்கினால் நீங்கள் பிறகு உங்களோட விண்ணப்பங்கள் சிபாரிசு செய்யப்பட்டு, அதாவது நாங்கள் பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது எந்த ஒருவரும் உங்களை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். நீங்கள் ஒரு தவறான தகவலை கொடுத்தால் சிலவேளை உங்களுடைய விண்ணப்பம் தெரிவு செய்யப்பட்டாலும் பிறகு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே மக்கள் இந்த வேளையிலே தெளிந்து கொள்ள வேண்டிய விடயம், நீங்கள் புதிய விண்ணப்பதாராக இருந்தால் உங்களுக்கு குறுஞ்செய்தி வரும். அதற்காக நாளைக்கே எல்லாருக்கும் குறுஞ்செய்தி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு கட்டமாக நடக்கும். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நாங்கள் விண்ணப்பித்த பொழுதும் இதுவரையும் குறுஞ்செய்தி 2-3 வாரத்துக்கு வர இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு சென்று கேட்க வேண்டும். நாங்கள் விண்ணப்பம் தந்தோம், அவர்களுக்கு ஒரு அடிக்கட்டை கொடுத்துருப்பார்கள் விண்ணப்பம் பெற்றுக்கொண்டது சொல்லலாம். இந்த விண்ணப்பத்துக்குரிய குறுஞ்செய்தி வரவில்லை, எங்களோட வீட்டுக்கு எவருமே வர இல்லை என்று கேட்டால் நாங்கள் அதை பார்க்கலாம். பிரதேச செயலகம் அவர்களுடைய தரவேற்றம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு காலம் அவர்கள் காத்திருக்க? நாங்கள் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இப்பொழுது முதலாவது கட்டம் தீர்மானித்திருக்கிறோம். 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கின்ற கடமை. அது எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகராக இருக்கலாம், அல்லது கிராம அலுவலராக இருக்கலாம், வேறு எந்த பணிக்கள அலுவலர்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்கனவே பணியில் ஈடுபடுத்தி இருக்கோம். நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு இது சனி ஞாயிறு என்றால் இன்றும் செய்கிறார்கள், நாளைக்கும் செய்வார்கள், வேலை நாட்களும் செய்வார்கள். அவை இது கிட்டத்தட்ட ஒரு கணக்கெடுப்பு பணி போல இலங்கை முழுவதுமாக 7,50,000 விண்ணப்பங்களை சரிபார்க்கின்ற திட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அது பூரணப்படுத்தப்பட்ட பொழுது நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். எவராவது விண்ணப்பித்தையும் அவருடைய வீட்டுக்கு தகவல் வர இல்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு மேலும் 1 வாரம் வழங்குவோம். அவ்வாறானவர்களுடைய விண்ணப்பங்களை சரிபார்ப்பதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு தெரியப்படுத்துவோம். அவர்களுடைய விண்ணப்பங்களை தரவேற்றம் செய்து அவர்களுடைய வீடுகளுக்கும் உரியவர்களை அனுப்பி
தகவலை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு அந்த குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்றும் கூட அந்த தருணத்தில் அந்த வீட்டிலே அவர்கள் இல்லை என்றால் அடுத்ததாக என்ன செய்யும்? நீங்கள் கேட்பதும் வழக்கமாக நடைபெறக்கூடியது. அவ்வாறாக இருந்தால் அவர்களுடைய பிரதேச செயலகத்துக்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குறுஞ்செய்தி கிடைத்திருக்கும் என்ற எண்ணத்திலே அந்த எண்ணீட்டாளர் வீடு போய் பார்த்திருப்பார். அவர் சொல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், அல்ல வேறு ஒரு கல்யாண வீடோ அல்ல வேறு கிராமத்துக்கு போயிருக்கலாம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த எண்ணீட்டாளர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள்லாம் இந்த முறை எண்ணீடு செய்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். உங்களுடைய கிராமத்திலே உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தின் பிரகாரம் உங்களுடைய இந்த எலக்ட்ரானிக் முறையிலே அவர்களுக்கு நாங்கள் விண்ணப்பங்களை ரிசர்வ் பண்ணியிருப்போம். அவர்கள் வீடுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு மொபைல் ஆப் தான் கொடுத்துருக்குறோம். அந்த மொபைல் ஆப் மூலம்தான் அவர்களுக்கு செய்தியும் தெரியப்படுத்தப்படும். ஆகவே அவருடைய மொபைல் ஆப்பில் பார்க்கலாம். அவர்களுக்கு நாங்கள் ஒதுக்கிய விண்ணப்பங்கள் 50, 40 விண்ணப்பங்கள் அவர் எண்ணீடு செய்திருக்கிறார். 10 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களால் செய்யப்படாமல் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் நீங்கள் கூறியது போல் அவர் வீட்டுக்கு போன பொழுது வீடு பூட்டி இருக்கலாம். அவை அந்த விண்ணப்பத்திலே அவருக்கு தெரியும் தனக்கு ஒதுக்கப்பட்ட விண்ணப்பத்திலே எத்தனை விண்ணப்பம் இன்னும் எண்ணீடு செய்யவில்லை. அவை அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு பிரதேச செயலாளர் அறிவிக்கலாம். ஓகே, 2வது தரம் இருக்கால் அவர்களை போய் பாருங்கோ. அப்போ 2வது இடமும் வராட்டா 3வது இடம் பாருங்க. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அதே நேரத்தில் மக்களும் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதல் நாள் வர முடியாவிட்டால் பிரதேச செயலகத்தில் தெரியப்படுத்தி அடுத்த நாள் எப்போ வருவார்கள் என்பதை அறிந்து அந்த நாட்களிலே அந்த தரவு வழங்கக்கூடிய ஆயத்த நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாங்கள் மலையகம் சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தோம். இருந்தாலும் மலையக மக்களுக்கு நீங்கள் கூறியது போல இந்த குடும்பங்கள் 2 லயன் குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு 2 குடும்பமாகவும் கூட அவர்கள் பதிவு செய்யலாம் என்று. ஆனால் மலையகத்தில் இன்று வரை சில பிரச்சனைகள் இருக்கின்றது. சரியான கணக்கெடுப்பு இல்லை, பிரஜா உரிமை பிரச்சனை காணப்படுகிறது. அதே நேரத்தில் வீட்டு விலாசம் இல்லாத ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. இவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு சரியான ஒரு முறைமை இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறானவர்களை எப்படி இனம் காண்கிறீர்கள்? அவர்களுக்கான ஒரு பதிவாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய விலாசம் முக்கியமா, அல்லது அவர்கள் அவ்வாறான ஒரு விண்ணப்பத்தை படிவத்தை அவர்கள் நிரப்பி அதை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கிறது? உண்மையிலே ஜனா இந்த நீங்கள் கேட்பதனுடைய கட்டம் முடிவடைந்து விட்டது. அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 2022ஆம் ஆண்டிலே இவ்வாறான விண்ணப்பங்கள் வளைத்த பொழுது விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்காக 2024 மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கி அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார். நீங்கள் கூறியது போல அவர்கள் ஒரு கிராம அலுவலர் பிரிவாக, அதாவது ஒரு கம்பெனிக்கு கீழே தான் அவர்களுடைய லயங்கள் இருக்கின்றது. நிர்வாக ரீதியாக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து நாங்கள் அடிப்படை தகவல்களை இந்த விண்ணப்பங்களிலே கூறியிருந்தோம். விண்ணப்பங்கள் நாங்கள் கேட்ட பொழுது அவர்களுடைய சாதாரணமாக ஒருவர் லயத்தில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு விலாசம் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய இடத்திலே நாங்கள் கேட்டோம் அவருடைய முழு பெயர் என்ன, நீங்கள் தங்கியிருக்கிற விலாசம் என்ன, அந்த விவரங்களை அவர்கள் தந்திருக்கிறார். அந்த தந்த விவரங்களின் பிரகாரம்தான் எங்களுடைய பிரதேச செயலக மட்டத்திலே இந்த தரவேற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றது. அவை நீங்கள் கேட்பது போல ஒரு லயத்தில் இருப்பவர் தன்னுடைய விலாசம் ஒரு குறிப்பிட்ட லயத்தினுடைய பேரையோ அல்லது அந்த கம்பெனியினுடைய பேரையோ அல்லது அந்த எஸ்டேட் தோட்டத்தின் பேரையோ அவர்கள் கொடுத்திருந்தால் அவர்களுடைய விவரங்களை அந்த தோட்டத்துக்கு சென்று எண்ணீடு செய்கிற வசதிகள் இருக்கிறது. அவை நாங்கள் அறிந்து கொண்ட அளவிலே நான் ஏற்கனவே கூறியது போல ஆரம்ப கட்டத்திலேயே மலையகத்தில் விண்ணப்பங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த 2வது கட்டத்திலே ஆகக்கூடிய விண்ணப்பங்கள் நான் கூறியது போல நுவரெலியா பதுளை கண்டியில் தான் கிடைத்திருக்கிறது. அது நுவரெலியா கண்டி பதுளையிலும் கூட மலையக தோட்டங்களில் தான் கிடைத்திருக்கிறது. அவை மலைய தோட்டங்களில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல தெளிவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அவை அவர்கள் இந்த முறை நடைபெற இருக்கின்ற இந்த எண்ணீட்டிலே அவர்களுக்கு தகவல்களை சரிபார்த்த பின்னர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 1வது கொடுப்பனவை 2025 ஏப்ரல் மாதம் அளவிலே புதிதாக விண்ணப்பித்தவர்களுடைய தரவுகளை சரிபார்த்து அவர்களுக்குரிய 1வது கொடுப்பனவை விடுவிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் தொடக்கம் தான் அவர்கள் வழங்குகிறோம், ஏப்ரலில் வழங்க இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய கொடுப்பனவுகள் நாங்கள் அது தொடர்பாக பாராளுமன்ற அனுமதியின் பிரகாரம் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனை வழங்கப்பட வேண்டியது. ஆனால் விண்ணப்பங்கள் தாமதித்தபடியால் அது பாராளுமன்ற அனுமதியின் பிரகாரம் கட்டாயமாக ஜனவரி மாதத்திலிருந்து கிடைக்கும். அவர்கள் டிசம்பர் மாதத்திலே விண்ணப்பித்து விட்டார்கள் தானே, அவர் விண்ணப்பிக்க தகுதி இருந்தவர்களிடபடியால் ஏப்ரல் மாதத்தில் வழங்கினாலும் இது ஜனவரி மாதத்திலிருந்து அவர்களுக்கு நிலுவையோடு சேர்த்து வழங்கப்பட இருக்கின்றது. ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்படுகின்ற தொகை என்பது நிலுவையோடு, அதாவது ஜனவரி மாதம் அந்த நிலுவைத் தொகை இணைத்த சேர்த்ததாகத்தான் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. வழங்கப்படும் 17,500 ரூபாய் இருந்தால் அந்த மாதத்துக்குரிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாத அரியஸும் சேர்த்து தான் ஏப்ரலில் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்திலே அவர்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் இதில் நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார்கள்? இந்த தெரிவு செய்யப்படுவது நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் செல்கின்றதுக்கு ஒரு செட் ஸ்கோர் இருக்கிறது, ஒரு கணிப்பீட்டு முறை இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த வறுமை குறிகாட்டிகளை மாவட்ட மட்டத்திலே வறியவர்களுடைய குறிகாட்டிகளை சனத்தொகை புள்ளிவிவர திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற வறுமை குறிகாட்டிகளின் அடிப்படையிலே வழங்கப்பட்டு வருகின்றது. ஆரம்ப காலத்திலே ஒரு வறுமை எவ்வாறு அளவிட்டார்களாக இருந்தால், அதாவது மாத வருமானம் எவ்வளவு என்பதை வைத்துத்தான் அவர்கள் வறியவர்களா இல்லையா என்று தீர்மானித்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல முன்பு கூப்பன் வழங்கினார்கள், பின்பு ஜனசவியை வழங்கினார்கள். அது மாத வருமானத்தை மட்டும் கணிப்பீடு செய்து வறியவரா இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிற பொழுது மகாபுல திட்டத்துக்கு கேட்பார்கள் உங்களோட மாத வருமானம். அப்போ நீங்கள் 50,000 ரூபா போட்டால் அல்லது 5,000 ரூபா போடுவீர்கள். ஆனால் அவர் வறுமை கோட்டுக்கு சொல்லுவார்கள் 2,500 ரூபா குறைவானவர்களாக இருந்தால் வறியவர்களாகவும் ஏனையவர்கள் வறுமையற்றவர்களாகவும். அந்த திட்டம் ஒரு சரியானதல்ல. ஏனென்றால் ஒரு வறுமை என்பது மாத வருமானத்தை வச்சு சொல்ல முடியாது, ஏனி அவர்களுடைய அடிப்படை வசதிகள். ஆகவே தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை இது ஒரு மல்டி டிப்ரைவ் ஸ்கோர், பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதான் வறுமை தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் மாத வருமானம் அதில் ஒரு குறிகாட்டி தான். மாத வருமானம், அவருடைய வீட்டு வசதிகள், அவர்களுடைய மலசெலகூட சுகாதார வசதிகள், அவர்களுடைய குடிநீர் வசதிகள், அவர்கள் இருக்கக்கூடிய வாகனங்கள் அல்ல நிலம் தொடர்பான சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வித்தகமைகள், இவ்வாறாக 6 பிரதானமான விடயங்களை உள்ளடக்கித்தான் இந்த வறுமை அளவீடு செய்யப்படுகிறது. அதில் மலையக மக்களை பொறுத்தவரையிலே நீங்கள் எல்லோரும் அறிந்தது போல அவர்களுக்கு சொந்த காணி இல்லை, அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவர்களுக்கு ஒரு பொதுவான தனித்தனியான மலசெலகூட வசதி குறைவாக இருக்கும், நன்னீர் வசதி குடிநீர் வசதி குறைவாக இருக்கும். ஆகவே நாங்கள் அறிந்து கொண்ட அளவிலே அவர்களுக்கு தான் உண்மையிலே மிக வறுமை. ஆனால் அவருடைய மாத வருமானம் சில வேளை 10,000, 20,000, 30,000 இருக்கலாம். ஆனால் அங்கே 5 பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்திலே அவர் ஒரு பெண் தொழிலாளியும் ஆண் தொழிலாளியும் உழைத்து அவருடைய வீட்டு வசதி இல்லை, இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலைக்கு மாணவர்கள் போவார்கள், அவர்கள் இந்த வறுமைக்குரியவர்களாக மாறலாம். ஆகவே மலைநாட்டில் இருக்கிற எங்களுடைய மலையக உறவுகளை பொறுத்தவரையிலே வறுமை என்பது அவர்களுடைய வாழ்வோடு பழக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதுக்காக அரசாங்கம் அவர்களை அப்படியே அனுபவிக்க விட முடியாது. ஆகவே இந்த நலன்புரி நன்மைகள் போன்ற திட்டங்களிலே மலையக மக்கள் எக்காரணம் கொண்டும் ஒதுக்கி வைக்கவோ புறக்கணிக்கப்படக்கூடாது, முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் மீண்டும் விண்ணப்பங்களை கோரியிருக்கிறோம். அவை அவர்களுக்கும் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சகல வறுமை உள்ளவர்களுக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்க வேண்டும். துர்ப்பாக்கியமாக சமுர்த்தியிலே அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை, ஆனால் இதிலே எந்த வரையறையும் இல்லை, அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே அவர்கள் இந்த விடயத்திலே எந்த விதமான ஐயப்பாடுகளும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தினுடைய தூர நோக்கு எப்படி இருக்கிறது? இந்த தூர நோக்கு என்பது நான் ஏற்கனவே கூறியது போல எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை தங்களுடைய குடிமக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது. அவை உண்மையிலேயே ஒருவருடைய வாழ்க்கை சுட்டன் வழங்கப்படுகின்றது, அவருடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் செலுத்துவதற்குரிய உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அவை இந்த நலன்புரி நன்மைகள் சபை என்பது மக்களுக்கு எந்தெந்த வகையான மக்களினுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாத பாதிப்புக்குள்ளான மக்களை அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குகிற திட்டம்தான் நலன்புரி நன்மைகள் சபை. அவை காலத்துக்கு காலம் அந்த திட்டங்கள் மாற்றமடையலாம், ஆனால் அவர்களை கண்காணிக்க வேண்டிய, அதாவது அவர்களுக்கு கவனிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவை இந்த நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக நீண்ட காலத்திலே ஒரு நிலையான வருமானத்தை உள்ள தங்களை தாங்களே சங்கட வருமானத்திலே வாழக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அவர்கள் தற்காலிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால், மிக வறியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கூடிய வசதி கிடைக்கிறது, வறியவர்கள் இருந்தால் குறைந்த வசதி கிடைக்கிறது. இவர்களை தங்களுடைய காலிலே நிற்கக்கூடிய, சொந்த வருமானத்தை உழைத்து தாங்களே ஒரு சுகாதாரமான சூழலில் வாழக்கூடிய நிலைபெறான குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய, அதாவது உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு வர்த்தமானி வெளியிடப்படுகிறது. அந்த வர்த்தமானியின்படி தான் இப்பொழுது இந்த அஸ்வசும திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பாக அதிவிசேட வர்த்தமானி என்பது ரத்து செய்யப்பட்டு தான் இந்த புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக 2 அல்லது 2க்கு குறைவாக காணப்பட்டால் அந்த பயனாளிகளுக்கு நீங்கள் கூறியது போல அரைவாசி தான் வழங்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் பதிவாகி இருந்தது. இது தொடர்பான ஒரு விளக்கம். உண்மையிலே ஜனா இந்த திட்டம் என்பது நீங்கள் இப்பொழுது அவதானித்த வர்த்தமானி மாத்திரமல்ல, திட்டம் ஆரம்பிக்கிற வர்த்தமானியிலும் இந்த திட்டம், அதாவது 2 அல்லது 2 குறைவானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த நாங்கள் ஏற்கனவே வழங்கி கொண்டு 15,000 ரூபாய் முந்தி வழங்கினாங்கள், அதில் 50% கிடைக்கிறது. அதே போல் இப்பொழுது 17,500 ரூபாய் வழங்குகிறோம் என்றால் அதிலே 50% தான் 2 குறைவான குடும்பங்களுக்கும் கிடைக்கும்.
எந்த திட்டமாக இருந்தாலும் மிக வறியவர்களுக்குரிய நன்மையாக இருக்கலாம், வறியவர்களுக்குரிய நன்மையாக இருக்கலாம், தற்காலிக பாதிப்புக்குள்ளாதவர்களாக இருக்கலாம், நிலைமாறானவர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தினுடைய எண்ணிக்கை எப்படி வரையறுக்கப்படுகிறது என்றால், இருவருக்கு குறைவாக இருந்தாலும் இந்த நன்மையிலே 50%, இருவருக்கு மேற்பட்டிருந்தால் முழுமையான தொகை கிடைக்கும். ஆனாலும் நான் ஏற்கனவே கூறிய, அதாவது முதியவர்களுக்குரிய கொடுப்பனவு, சிறுநீரக நோய்க்கான கொடுப்பனவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவை பொறுத்தவரையிலே அங்கே அந்த நபருக்கான கொடுப்பனவு, இது குடும்பத்துக்கான கொடுப்பனவு, அது அந்த நபருக்கு முழுமையாக கிடைக்கும். அது முழுமையாகவே கிடைக்கும். அதுவும் கூட இப்போ அரசாங்கம் அடுத்த வரவு செலவு திட்டத்திலே முன்மொழிய இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த 3000 ரூபாவை மேலும் அதிகரிப்பதற்கும் 5000ஆகவும் 7500 ரூபா வழங்கி கொண்டிருக்கின்ற சிறுநீரக நோயாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் 10,000 ரூபா வழங்குவதற்காக இந்த நீங்கள் அவதானித்தீர்கள். ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி உரையாடுகின்ற பொழுது தாங்கள் அடுத்த கட்டத்திலே இதை 10,000ஆக உயர்த்த இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார். 50,000 பேருக்கு அவ்வாறு வழங்கப்படும். அப்ப இன்னுமே அந்த தொகையை அதிகரித்து வழங்கப்பட மூலமாக பயன்களை பெறுவதற்கு. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அது தொடர்பான ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். ஒரு குடும்பத்திலே 2 பேர் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அஸ்வசும வழங்கப்படுகிறது. அதில் ஒருவர் மாற்றுத்திறனாளி என்று வைத்துக்கிறோம், இன்னும் ஒருவருக்கு சிறுநீரக குறைபாடு இருக்கிறது. இவர்களுக்கு எப்படி அந்த அஸ்வசும? நாங்கள் உண்மையிலே இந்த திட்டங்களை திட்டமிட்டுகின்ற பொழுதும் நான் ஏற்கனவே கூறியது போல, இந்த அஸ்வசும என்பது உடனடியாக அவர்களுடைய சுகதேகியாக இருந்தும் உழைக்க முடியாதவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த அஸ்வசும. நீங்கள் கேட்டது போல நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு 4 பேர் என்ற உறுப்பினர்கள், 4 பேர் என்ற உறுப்பினர்களில் 2 முதியவர்கள், ஒருவர் மாற்றுத்திறனாளி, ஒருவர் சிறுநீரக நோயாளி. இவ்வாறாக இருந்தால் இப்போ நீங்கள் கணக்கு பார்க்கலாம், அந்த 4 பேருக்கு மிக வறியவர்களாக இருந்தால் 17,500 ரூபா அடிப்படையாக அஸ்வசும கிடைக்கும். அதிலே ஒருவர் முதியவர், அவருக்கு அப்போ 17,500 ரூபாவோட ஒரு 3,000 ரூபா மேலும் அது நாங்கள் அவருக்கு டொப்அப் பண்ணி சொல்கிறாங்க, மேலதிகமாக கொடுப்போம். சரி, அதிலே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார், அவருக்கு ஒரு 7,500 ரூபா கிடைக்கும். அதில் இன்னொருவர் சிறுநீரக நோயாளியாக இருக்கிறார், அப்போ 7,500 ரூபா கிடைக்கும். அப்போ 7,500 ரூபா அவருக்கு கிடைக்கிறது, இவருக்கு 7,500 ரூபா கிடைக்கும், 15,000 ரூபா, 3,000 ரூபா கிடைக்கிறது, 18,000 ரூபா, அதோட 17,500 ரூபா. அந்த முழு திட்டத்திலும் அவர்கள் நன்மை பெறுவார். துரதிர்ஷ்டமாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அவர்களுடைய வறுமைக்கு இருந்தால், உண்மையில் அவ்வாறு இருந்தால் அந்த அரசாங்கம் அவர்களை அந்தந்த, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்குரிய நோய்வாய்க்குரிய சாப்பாடு மட்டும் இல்லை, அவர்களுக்கு மருந்தே சாப்பாட்டிலுமாக கூடிய செலவு ஏற்படுகிறது. ஆனபடியே தான் அவ்வாறான நலன்புரி நன்மைகளை அவர்கள் வழங்குகின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல நாங்கள் அது மாத்திரம் இல்லை, இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர்லே அரசாங்கம் கொள்கை வகுத்தது 6,000 ரூபா பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை கொள்வனவு செய்ய வேண்டும். அது யாருக்கு வழங்கினோம்? அதாவது அஸ்வசும நன்மை பெற்று கொண்டிருக்கின்ற வறிய அல்ல மிக வறிய ஏனைய குடும்பங்களில் இருக்கிற பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு 6,000 ரூபா கல்வி உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஜனவரி மாதம். அதுவும் கூட நீங்கள் கேட்டது போல் அப்போ நாங்கள் முதலே வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தோம், பிறகு முதியவர்களுக்கு கொடுத்தோம், பிறகு சிறுநீரகத்துக்கு கொடுத்தோம், அதன் பிறகு மாற்றுத்திறனாளி கொடுக்குறோம், இப்பொழுது அவருடைய பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது உத்தேசமாக எங்களுடைய கணக்கீட்டின்படி 24 லட்சம் குடும்பங்கள் மக்கள் மிகவும் ஒரு தேவை உடையவர்களாக இருக்கிறார். அந்த 24 லட்சம் குடும்பங்களில் இவ்வாறானவர்களுக்கு நன்மை வழங்குவதால் எங்களுடைய அடிப்படை நோக்கு. ஆகவே அது காலத்துக்கு காலம். ஆனால் அதுக்காக நாங்கள் வறியவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்றதல்ல, இவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற வேலை திட்டங்களை, அந்த கிராஜுவேஷன் சொல்லுவோம், அதை யார் செய்ய வேண்டும் என்றால் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் செய்ய வேண்டும். அவை ஒரு வறியவராக இருந்தால் அவருக்குரிய அடிப்படை காரணங்களை கண்டறிய வேண்டும். அவருக்கு தொழில் வாய்ப்புக்கு முடியவில்லையா, அல்லது அவர்களுடைய நோய்வாய் காரணமா, அல்லது அவர்களுக்கு சொந்தமான தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது அறிவு குறைவா, அவை அவர்களுக்குரிய அந்த வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தில் இருக்கின்றது. ஆகவே மக்களுக்கு ஒரு தெளிவிருக்க வேண்டும், இது நலன்புரி நன்மைகள் சபை சமுர்த்தி திட்டத்துக்கான மாற்று திட்டம் அல்ல. இது உடனடியாக வழங்க வேண்டிய உதவிகளை நாங்கள் வழங்குவோம். ஆனால் அவர்களை நின்று நிலைக்கக்கூடிய வருமானத்தை சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டிய தேவை சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு இருக்கின்றது. இலங்கை முழுக்க 26,000 சமுர்த்தி அலுவலர்கள் இருக்கிறார்கள். இலங்கை முழுக்க 350க்கும் மேற்பட்ட சமுர்த்தி அபிவிருத்தி வங்கிகள் இருக்கின்றன, சிறுகடன்களை வழங்குகிறது. ஆகவே இந்த மக்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற அடிப்படை தேவை யாரிடம் இருக்கின்றால் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம். நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி உடனடி தேவை தான் நாங்கள் செய்வோம். ஆனால் அவர்களை முழுதாக வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திலும் இருக்கிறது. இவ்வளவு கேள்விகளை கேட்டுவிட்டோம். இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி, யார் விண்ணப்பிக்க கூடாது? யாரும் விண்ணப்பிக்கலாம்.
விண்ணப்பிக்க கூடாது என்று எவருக்குமே நாங்கள் தடை விதிக்கவில்லை. பொதுவாக ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் விண்ணப்பிக்கலாமா? ஆம். எவ்வாறாக இருந்தால், நான் ஏற்கனவே கூறிய கொள்கை என்னவென்றால், சமூக பதிவேட்டிலே நான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற இருவருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் யாவுமே சமூக பதிவேடாகத்தான் கொள்ளப்படும். விண்ணப்பிப்பவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்மைகள் காசு கொடுப்பதில்லை. விண்ணப்பித்தவர்களிலிருந்து நாங்கள் ஒரு முறைமை வைத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல, இந்த நலன்புரி நன்மைகளுக்கு தெரிவு செய்யப்படுகிறவர்களுக்கு வறுமைக்கான குறிகாட்டிகளை அடையாளம் காண்பதற்கு இந்த சனத்தொகை புள்ளிவிவர திணைக்களத்துடன் நாங்கள் இணைந்து இந்த குறிகாட்டிகளை தீர்மானித்தோம். ஏற்கனவே நான் கூறிய அந்த மொபைல் ஆப்பில் இந்த அளவுக்கு விடயங்களை தான் மையப்படுத்தி கேள்வி கேட்பார்கள். அதாவது நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இந்த நலன்புரி நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான மொபைல் ஆப்ஸுக்குரிய தமிழில் இருக்கிற புத்தகம் எவ்வளவு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு கேள்வியாக அந்த மொபைல் ஆப்பிலே அவர்கள் நிரப்புவார்கள். அதில் முதலாவதாக பாருங்கள் அளவுகோல்களாக கல்வி, அதனுடைய சுட்டிகளை பற்றி சொல்லப்படுகின்றன. கல்வியின் கீழே குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம், இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை, அவை கல்வி தொடர்பாக இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய தரவுகளில் சேகரித்துக் கொள்வோம். அதே போல் சுகாதாரம், நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அங்கமீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள். அடுத்ததாக பொருளாதார மட்டம், அதிலே கூறுகிறோம் மாதாந்த தலைக்குரிய வருமானம் செலவினம், அதாவது நாங்கள் மந்த்லி வருமானம் செலவு, மாதம் ஒன்றுக்கு 60 அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை. அதாவது ஒரு சராசரியாக ஒரு வீட்டிலே 60 யூனிட்டுக்கு குறைவாக இருந்தால் அவர் வறுமைக்குரியவர்களாக சேர்க்கப்படுகிறார்கள். 60க்கு மேலே இருந்தால் அவர்கள் வறுமைக்குரிய புள்ளி கிடைக்காது. அவை இங்கே அவர்களுக்கு கேட்கிற கேள்வியிலே வறுமைக்காக கிடைத்தால், வறுமையாக கருதப்பட்டால் 1 என்ற புள்ளி கிடைக்கும், இல்லை என்றால் 0 கிடைக்கும். அவை 60 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இந்த இடத்திலே இந்த விடயத்திலே அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 60க்கு மேலே இருந்தால் ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை. குடும்ப எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அதில் ஒரு தாக்கம், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதில் தாக்கத்தை கொண்டு வராது. ஆனால் அவர்கள் நான் ஏற்கனவே கூறிய இருவருக்கு மேற்பட்ட அந்த நன்மையை தவிர மற்றவர்களுடைய வறுமையிலே வராது தாக்கம். அடுத்ததாக சொத்துக்களை கேட்கின்றோம் நாங்கள். குடும்ப உறுப்பினருக்கு வாழுகின்ற வீடு மற்றும் காணி உரிமை இல்லாதிருத்தல். இப்போ இவருக்கு சொந்த காணி சொந்த வீடு இல்லாட்டால் அவர் வறுமையானவர்களாக ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் குடும்பத்திற்கு ஆக குறைந்தது 0.5 ஏக்கர் பயிற்சிய மீட்டிலும் காணப்படாமல், இதுகளில் சில குறைபாடு இருக்கிறது. சில இடங்களில் 1/2 ஏக்கர் நிலமாக இருந்தாலும், சில 1 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் இந்த காலத்தில் அவர் வறியவராக இருக்கலாம். எங்களோட குறிகாட்டிகள் அவ்வாறாக தீர்மானிக்கப்பட்டது. குடும்ப உறுப்பினருக்கு ஏனைய வீட்டு உரிமை அல்ல கட்டிடம் ஒன்று இல்லாதிருத்தல், எந்த ஒரு வீடுமே இல்லாதிருத்தல். குடும்பத்திற்கு ஆக குறைந்தது 1 ஏக்கர் நெற்செய்கை நிலம் காணப்படாமல், அவை 1 ஏக்கருக்கு குறைவாக இருந்தால் அவர் புள்ளி கிடைக்கிறது, 1 ஏக்கருக்கு மேலே இருந்தால் கிடைக்காது, புள்ளி கிடைக்காது. இவ்வாறாக போக்குவரத்து சாதனமாக மோட்டார் சைக்கிளாக இருந்தால் 125 சிசிக்கு குறைவாக இருந்தால், அதே போல் முச்சக்கர வண்டி, கார், வான், ஜீப் எல்லாம் புள்ளி கிடைக்காது. இவ்வாறாக அவருடைய வாழ்வாதாரத்திலே ஆடு மாடு இருந்தால், ஒரு கறவை பசு 5 இருந்தால் ஒரு புள்ளி கிடைக்காது, 5 குறைவாக இருந்தால் கிடைக்கும். அதே போல் வீடமைப்பு, அதில் சொல்லுகிறோம் லைன் அறைகள், வரிசை வீடு, முடுக்கு அல்ல மடுவம் போன்ற ஏனையவற்றில் வாழ்து. அப்போ அவருக்கு அதில் ஒரு புள்ளி கிடைக்கிறது. அந்த கைது வீடமைப்பு. நிரந்தர சுவர் அல்லது அரை நிரந்தர சுவர் கூரை கொண்ட வாழ்விடம். சிலவளை உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய நிலம் சீமெந்தாக இருக்கும், மேலே கூரை சிலவளை தகரத்தால் போட்டிருப்பார்கள் அல்லது தற்காலிகமான வைத்திருப்பார்கள். சுத்தமான குடிநீர் வசதி காணப்படாமல், அதே போல் போதிய சுகாதார ஏற்பாட்டுடன் வசதி காணப்படாமல், இவ்வாறாக மின்சார இணைப்பிற்கான வசதி காணப்படாமல் ஓலை வீடாக இருக்கலாம். அதாக இருந்தால் வீடமைப்புக்குள்ளே. குடும்ப மக்கள் தொகை, அதில் நாங்கள் கேட்குறோம் தங்கி வாழும் வீதம், வயது 14 வயது வரையானவர்களின் மற்ற 65 வயதான வரையவர்கள் யார், ஒற்றை பெற்றோர் குடும்பம். இவ்வாறாக இந்த 6 பிரதானமான அளவுகோல்களில் இருந்து நிறைவாக 90க்கும் மேற்பட்ட உபகேள்விகள் கேட்கப்பட்டு, அந்த கேள்விகள் எங்களுடைய தரவேற்றம் செய்யப்பட்டு, அதிலே அவர்களுக்கு புள்ளி வழங்கும் திட்டம் வழங்கப்பட்டு, அந்த புள்ளி வழங்கும் திட்டத்தில் இருந்து மாவட்ட ரீதியான இலகுவான பல்கலைக்கழக அனுமதி போல. ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு கொழும்பிலே 3 A எடுத்தவரும் அதே கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நுவரெலியாவில் 1 Aயும் 2 C எடுத்தவர் கிடைக்கும். எவ்வாறாக நாங்கள் ஒரு கட் அவுட் வச்சிருக்கோம். இங்குமே Z ஸ்கோர் என்பது முக்கியமானதாக உண்மை, அதே தான் இங்கேயும். ஆனால் அதை பற்றி நாங்கள் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த செலெக்ஷன் கிரைட்டீரியான்னு சொல்லி தேர்வுக்கான குறிகாட்டிகளிலே ஒரு சவால் இருக்கிறது. இது சம்பந்தமாக மீளாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீளாய்வு குழு இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கூறப்பட்ட தரவுகளின்படி வறுமை என்பதை சரியாக கணிப்பீடு செய்கிறதா என்றால் அதில் ஒரு சிறிய கேள்வி இருக்கிறது. நாங்கள் அதை மீளாய்வு செய்கிறோம். விரைவிலே அடுத்த கட்டத்துக்கு போகும் முன்னம் இந்த விடயங்கள்
உங்களாய்வு செய்யப்பட்டு தான் செல்லும். இப்பொழுது யாரும் விண்ணப்பிக்க முடியாது. இல்லை, இப்பொழுது யாரும் விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் நான் விண்ணப்பங்கள் யாவும் விண்ணப்பங்களுக்குரிய விண்ணப்ப முடிவு தேதி வழங்கிவிட்டோம். ஆனால் நீண்ட காலத்திலே எவரும் எந்த நேரமும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் எங்களுடைய திட்டம். உங்களுடைய அந்த நான் சொன்ன இலத்திரனியல் முறையிலான இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஊடாக தான் சகல தரவுகளும் சேகரிக்கப்படுகிறது. அது முழுமையாக நிறைவு பெறவில்லை. அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. அது எப்பொழுது முழுமையாக நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் ஒரு 2 வருடம் 2026ஆம் ஆண்டு. அதுக்கு பின்னராக ஒருவர் திடீரென குறுபூமி மழை காரணமாக மண் சரிவு காரணமாக ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருந்தவர் திடீரென வீடு அழிந்து விட்டது. அவருடைய குடும்பத்திலே உழைக்கின்ற தந்தையோ அல்லது மகனாரோ இறந்து விட்டார். திடீரென வறுமைக்குள்ளார். வீடு இல்லாம போகிறது வருமானம். அவ்வாறானவர்கள் உடனடியாக சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்கு. அவர்கள் விண்ணப்பிக்க நான் ஏற்கனவே தான் கூறியது போல 24 லட்சம் குடும்பங்கள் தேர்வு செய்திருந்தால் பஃபரா ஒரு 2 லட்சம் வச்சுக்கொள்ளுவோம். அவர்கள் இப்படிப்பட்டவர்களை எந்த நேரமும் சேர்க்கக்கூடிய. ஆனால் அதே போல இப்போ ஏற்கனவே நாங்கள் 2 வருடத்துக்கு முன்னம் ஒருவர் வறியவராக இருந்தவர், இவருடைய மகன் இப்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று அல்லது ஒரு மத்திய கிழக்கு நாட்டுக்கு சென்று அவர் உழைத்து வீடு கட்டினால் அவரை நாங்கள் இந்த திட்டத்திலிருந்து விலத்த வேண்டும். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியாக நடைபெறணும். புதியவர்களை வறுமைக்குள்ளானவர்களை உள்வாங்குவதும் ஏற்கனவே வறுமையில இருந்து நல்ல நிலைக்கு வெளியேறுபவர்களை வெளியேற்றுகின்ற ஒரு சுழற்சி முறையிலான திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீண்ட காலத்திலே அது சாத்தியப்படும் என நம்புவோம். குறிப்பாக நிரந்தர தொழிலில் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களும் கூட விண்ணப்பிக்கக்கூடிய அவர்கள் அந்த வறுமை கோட்டுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு காரியாலயத்திலே ஒரு காவலாளியாக சிற்றூழியாக இருப்பவர், 5 குழந்தைகள் இருப்பார், மனைவியும் இருக்கும், சொந்த வீடு இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பார். அவருடைய மாத வருமானம் 35,000 40,000. அவருடைய அரசாங்க வருமானம் 40,000 ரூபா வைத்துக்கொண்டு அவரால் வாழ முடியாது 5 பிள்ளைகளை வைத்து. அவை அவர்களுக்குரிய ஏனைய குறிகாட்டிகள். நான் அதான் கூறினேன், இங்கே மாதாந்த வருமானத்தை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இந்த நான் சொன்ன 6 விடயங்கள் அதுதான் எனக்கு கேள்வியாக இருந்தது. குறிப்பாக கிராமப்புறங்கள், அதே நேரத்தில் லயன் குடியிருப்புகள் என்று மலையகத்தையும் கிராமப்புறத்தை நாங்கள் எப்படி பிரிக்கிறோமோ அதே போன்று நகர்ப்புறம் என்று வரும் பொழுது இவர்களுக்கான இந்த கிரைட்டீரியா என்று நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்கள் எப்படி பொருந்த போகிறது? ஆனால் உண்மையிலே நீங்கள் கூறியது இந்த மடுவங்கள் அல்ல முடுக்கு என்று சொல்லப்படுகின்ற மிக மிக குறுகிய நிலப்பரப்பிலே ஒரு சிறிய பிரதேசங்களை கொழும்பிலே கூட அவ்வாறா சேரி பகுதி என்று முன்பு கூறுவார்கள். அவ்வாறான மிக அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்கு எங்களுடைய இந்த குறிகாட்டிகளின் பிரகாரம் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். நான் ஏற்கனவே கூறியவில் அவர்கள் சொந்த வீடு இருக்காமல் இருக்கலாம், அவர்களுடைய மின்சார வசதி குறைவாக இருக்கலாம், அல்ல 60 யூனிட் குறைந்தவர்களாக இருக்கலாம், பொதுவான டாய்லெட்டை பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம், குடிநீருக்கு அவர்கள் வெளியிலே போய் பொது இடத்துல நீர் எடுத்து வந்து வரலாம். இவ்வாறான வறுமை குறிகாட்டிகளின் பிரகாரம் அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அது உண்மையிலே கிராமப்புற வறுமை, நகர்ப்புற வறுமை, மலைநாட்டு தோட்டப்புற வறுமை என்று வறுமைகளில் மாற்றங்கள் இருக்கிறது. அந்த வசதி வாய்ப்புகளை ஆனால் நாங்கள் அவற்றையெல்லாம் உள்வாங்கியதாக தான் இந்த புள்ளி விவரங்களை தயாரித்து வருகிறோம். காரணம் குறிப்பாக நகர்ப்புறத்தை எடுத்துக்கொண்டோமா இருந்தால் இந்த மாடி வீட்டு திட்டத்தினூடாக பலர் இந்த மாடி அங்கு குடியேறிய பலரை பார்த்திருக்கிறோம். அவர்களுக்குமே நீங்கள் கூறிய இந்த விடயங்களின் அடிப்படையில் உண்மையிலே நீங்கள் கூறியது போல இப்பொழுது இந்த கலம்பு நகரத்தை அண்டிய பகுதிகளிலே சேரி பக்கத்தில் இருந்தவர்களுக்கு அரசாங்கம் வீட்டு திட்டம் கொடுத்திருந்தால் அவர்கள் வீடு என்ற விடயத்திலே திருப்தி அடைகிறார். சில வேளை பொதுமல செலவுடன் திருப்தி அடை. ஆனால் அவருடைய மாதாந்த வருமானம் மற்ற ஏனைய வசதிகள் அவர்கள் வறுமையராக இருந்தால் அந்த குறிகாட்டிகளின்படி அவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கலாம். சில அவர் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொழில் வாய்ப்புக்கு செல்ல முடியாதவர் அல்ல, அவர்களே ஒருவர் மாணவர் அதாவது ஒரு வயசு போனவர் இருக்கலாம், அல்லது ஒருவர் மாற்றுத்திறனாளி இருக்கலாம், அல்ல ஒரு சிறுநீரக நோயாளி இருக்கலாம். அவர்கள் அரச மாடி வீட்டு திட்டத்திலே இலவச வீட்டு திட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் நன்மை பெறுவர்களாக மாறலாம். இன்னொரு விடயம் இருந்தது. கடந்த முறை முதலாவது கட்டத்திலே கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 34 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். இம்முறை 7,50,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறியது போல 24 லட்சம் பேர் பயனடையக்கூடியதாக இந்த நலன்புரி என்கின்ற ஒரு விடயம் இருந்தாலும் அஸ்வசுமை இருந்தாலும் கூட கடந்த முறை 16 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இம்முறை விண்ணப்பிக்கவில்லை, இருந்தாலும் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 7,50,000 உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை 18 லட்சம் பேர், 24 லட்சம் என்பது இன்னும் ஒரு 6 லட்சம் பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த முறை விண்ணப்பித்திருந்தவர்கள் மீண்டும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது புதியவர்கள் உள்வாங்கும் பொழுது. இதை எப்படி நீங்கள் பார்க்க? உண்மையிலே நீங்கள் கூறியதில் குடும்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நன்மை கிடைக்க இல்லை என்று அவருடைய மனக்குறை என்பது மிகவும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களின் பிரகாரம்
இந்த எங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அளவின் பிரகாரமும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வறியவர்களை என்று கணக்கீடு சென்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நீண்ட காலத்திலே மிக வறியவர்களும் தான் இந்த உதவி பெற வேண்டியது. நான் ஏற்கனவே கூறிய இந்த கோவிட் காரணமாக நிலைமாறு காலத்தில் இருந்த ரான்சியன் குரூப்பும், அதாவது பாதிப்புக்குள்ளான வல்னரபிள் குரூப்ஸும், அதில் 9,60,000 பேர் இப்போ பெற்றுக்கொண்டு இருக்கிறார். இவர்களை நாங்கள் உண்மையிலேயே ஏற்கனவே நிறுத்தி இருக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்குறபடியே தான் இந்த அஸ்வேஸ்ம சம்பந்தமான ஒரு பிழையான பிரச்சாரம் இருந்தது. என்றால் நாங்கள் வறியவர்களையும் மிக வறியவர்களோடையும் தற்காலிக பாதிப்புள்ளவரையும் ஒரு திட்டத்தில் கொண்டு வந்த உடனே ஒப்பு நோக்குபவருக்கு தெரியாது, இந்த மிக வறியவர்களுக்கும் கொடுக்குறார்கள், ஏற்கனவே அவர்களுக்கு நல்ல வீடு இருக்குது ஆனால் தொழில் வாய்ப்பு இல்லை என்று அவர் டிக்ளேர் பண்ண தகவலின்படி அவருக்கு தற்காலிக, ஆனால் அவருக்கு 5,000 கொடுக்குறோம், இவருக்கு 17,500 ரூபா கொடுக்குறோம். ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த தற்காலிக பாதிப்புள்ளவருக்கு கிடைக்கிற 17,500, அதாவது 5,000 ரூபாய்க்கு பதிலாக 17,500 தான் அஸ்விஸ்ம கிடைக்குது. அஸ்விஸ்ம திட்டத்திலே அவர் நன்மையவராக இருந்தாலும் அவருக்கு இதே அளவு தொகை கிடைக்கவில்லை. உண்மையிலே ஆனபடியாகத்தான் நாங்கள் கூறுகிறோம், இந்த தற்காலிக பாதிப்புள்ளவர்களை நாங்கள் இந்த மாற்றோடு நிப்பாட்டோம். அவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இந்த 9,60,000 பேர் தற்காலிக பாதிப்பு உள்ளானவர்கள் இவர்களை நாங்கள் வெளியேற்றுகின்ற பொழுது வறியவர்களும் மிக வறியவர்கள் எண்ணிக்கை கூட போகுது. ஆகவே நாங்கள் அரசாங்கம் எங்களுடைய மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மாத்திரம் மிக அளவும் கொடுக்கலாம், எங்களுக்கு வருமானம் இருக்கவில்லை, நாங்கள் வெளிநாட்டு கடன் இன்னும் செலுத்தவில்லை, நாங்கள் ஒரு வறிய நாடு, வறுமை கோட்டுக்களை இருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே கடன் செலுத்த முடியாதவர்கள் என்று நிலையில் உள்ள பெரிய அளவில் நாங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஆனபடியாக நாங்கள் மிக வறியானவர்களையும் வறிய குடும்பங்களையும் தான் இந்த 24 லட்சத்திலே சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவை எல்லோரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீண்ட காலத்திலே நாங்கள் எல்லோரையும் பாதுகாக்க முடியாது. ஆனால் நாங்கள் கட்டாயமாக மிக வறியவர்களையும் நீண்ட காலத்துக்கு அவர்களை அடுத்த நிலையை கொண்டு செல்லும் வரைக்கும் இந்த திட்டத்திலே நன்மை கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல 17 லட்சம் பேரோட நாங்கள் இன்னும் 7 லட்சம் பேர் தான் சேர்க்கலாம். இந்த 7 லட்சம் பேரில் முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கு வரப்போகிறது? மிக வறியவர்களும் வறியவர்கள். ஆகவே மக்களும் தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் எப்படி பார்க்குறாருன்னா இது அரசாங்கம் தர்ற காசு தானே, அவருக்கு கொடுக்குறதே எனக்கு தந்தா என்னன்னு. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும், உங்களை விட வறியவர் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தட்டி பறிக்காதீர்கள். நிச்சயமாக அது மக்களுக்கு அந்த தெளிவு இருக்க வேண்டும். நான் இந்த காசு என்னால் எடுக்கிறேன்னா இந்த நன்மை இன்னொரு கிடைக்க வேண்டிய நன்மையை நான் தட்டி பறிக்கக்கூடாது. நாங்கள் மிகவும் வறியவர்களையும் தான் கவனிக்க வேண்டிய அடிப்படை தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த முறை வரவு செலவு திட்டத்திலே 206 பில்லியன் ரூபாய் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதனூடாக இந்த 18 லட்சம் பேருக்கும் நிதியானது வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை வரவு செலவு திட்டம் வரப்போகிறது. மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அஸ்விஸ்ம நிதி கொடுப்பனவு என்பது எவ்வளவு தூரம் அதிகரிக்க போகின்றது என்கின்ற விடயம். உண்மையிலே இந்த அதிகரிப்பு என்பது இந்த புதிய அரசாங்கம் பொறுப்படுத்த பின்னராக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே அதை தொடர்பாக விளக்கம் சொல்லியிருந்தார். இந்த நன்மை பெறுகின்ற திட்டத்தை நாங்கள் மாற்றப் போவதும் இல்லை, நிறுத்தப் போவதும் இல்லை, இதை நாங்கள் மேலும் பலப்படுத்த இருக்கிறோம். ஆனபடியால் 2025 வரவு செலவு திட்டம் வர முன்னதாகவே இப்பொழுதே 2025 ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த விசேட வர்த்தமானியிலே 15,000 ரூபா 17,500 ரூபா அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே 2025 வரவு செலவு திட்டத்துக்குரிய இந்த வாக்குப்பண பேரிடு ஓட்டன் அக்கௌண்டில் இந்த நிதி இப்போ ஒதுக்கப்பட்டு விட்டது. அதே போல் 10,000 ரூபா அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே 2025ஆம் ஆண்டிலே அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது மொத்தமாக நலன்புரி நன்மைகள் திட்டத்துக்காக 233 பில்லியன் ரூபாய் ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த 233 பில்லியன் எவ்வாறாக வருகிறது என்றால், போன வருடம் 205 பில்லியனை இப்பொழுது 233 பில்லியன் அதிகரித்திருக்கிறார். இந்த 233 பில்லியனிலே ஒரு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் உலக வங்கி திட்டத்தாலே இவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த உலக வங்கியினுடைய திட்டமாகிய சமூக பாதுகாப்பு திட்டத்திலோடு தான் நாங்கள் கடமையாற்றுகின்றேன். நான் அந்த திட்டத்தின் சார்பாக தான் இங்கே உங்களோடு கதைத்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய நோக்கம் இந்த அரசாங்கத்தை மேலும் ஊக்குவித்து வறுமையில் இருக்கிற வறியவர்களுக்கு இவ்வாறான நன்மை திட்டங்களை ஒரு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேர்மையான கண்ணியமான டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி சொல்லக்கூடிய திட்டங்களுடைய எலக்ட்ரானிக் பேஸில் இந்த சிஸ்டத்தை பே பண்ணுறது. அந்த நலன்புரி நன்மைகள் சபையை மேலும் வலுப்படுத்துவது தான் இந்த சமூக பாதுகாப்பு எங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கம். இதற்காக உலக வங்கி எங்களுக்கு 200 மில்லியன் கடன் வழங்கி இருக்கிறது. இந்த 200 மில்லியன் கடன் 2024ஆம் ஆண்டு தை மாதத்திலே வழங்கியது. 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 200 மில்லியன் கடன் வழங்கி இருக்கிறது. இந்த கடனிலே 185 மில்லியன்
இந்த நலன்புரி நன்மைகள் சபையால் வழங்கி கொண்டிருக்கின்ற அஸ்விஸ்ம திட்டத்தை நாங்கள் மீளிரப்பு செய்ய போகிறோம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லி. இன்னொரு 15 மில்லியன் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய வேலை திட்டங்களை நிலைபெறாக சஸ்டைனபிளாக இருக்கக்கூடியதாக இந்த ஐடபிள்யூஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்தை இன்னும் திறமையாக செயற்படுத்துவதற்கும், இந்த திட்டத்தை எதிர்காலத்திலே அரசாங்கம் சிறப்பாக இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை திறம்பட நடாத்துவதற்குமாகத்தான் இந்த 15 மில்லியன் வழங்க இருக்கின்றது. இதைவிட சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் ஒரு 8 மில்லியன் வழங்கி இருக்கிறது இந்த உலக வங்கி திட்டத்தில். அந்த 8 மில்லியன் என்னவாக இருந்தால், ஒரு பைலட் ப்ரொஜெக்டாக 8500 அஸ்வஸ்ம நன்மை பெறுபவர்களை எடுத்து அவர்களை வறியவர்களை வறுமையற்ற நிலையிலிருந்து மீட்டெடுத்தல். அது எங்களோட சமுர்த்தி திணைக்களத்துக்கு வழங்கி இருக்கிறோம் எங்களோட உலக வங்கி திட்டத்திலே. அதைவிட ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏற்கனவே இந்த சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு இந்த வறுமையில் இருக்கிறவருடைய வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு சுய தொழில் ஊக்குவிப்புகளுக்காக ஏற்கனவே திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு 4 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துறது, நீங்கள் உங்களுடைய சுய தொழிலை மேற்கொள்வதற்கும் சுயமாக இயங்குவதற்கும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தை நாடுங்கள். தொடர்ச்சியாக பிறருடைய காசிலேயே நீங்கள் வாழ்கின்ற அந்த சூழலிலேருந்து விலகுங்கள். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க அரசாங்கத்தினுடைய காசிலே ஒரு சோம்பேறிகளாக வறுமையை காட்டிய வாழுகிற ஒரு நல்ல சமூகத்துக்கு அறிகுறி அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அதுக்கு பின்னர் தங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடுமே பொருளாதார நாட்டு பொருளாதாரம் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவில் போதாதுங்களுக்கு கடன் கொடுக்கவே போதாது. அதனுடைய நாங்கள் தொடர்ந்து மக்களை கவனிக்க முடியாது. நிச்சயமாக. இதில் அடுத்ததாக எழுகின்ற ஒரு கேள்விதான் IMF-இனுடைய பங்களிப்பு. இதில் எப்படி இருக்கிறது? IMF என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தது போல ஒரு சர்ச்சைக்குரிய முறையிலே ஆரம்பத்திலே IMF பொருளாதார பாதிப்புக்கு நாடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் வைக்கப்பட்டது. IMF-க்கு உதவி வேண்டுமா வேண்டாம். அந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லி, பின்னர் அது அவசர காலத்திலே வந்த புதிய ஜனாதிபதி அவர்களுடைய காலத்திலே அவர்கள் அந்த திட்டத்தை வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பலவாறான நிதி சட்டங்களை ஆரம்பித்தார்கள். அதாவது பொது நிதி சட்டம், இவ்வாறான பல புரட்சிகரமான பொருளாதார அபிவிருத்திகளை IMF-இனுடைய உலகமயமாக்கலுடைய சேர்ந்த பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். உண்மையிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த IMF-இனுடைய முக்கியமான குறிகாட்டிலே அரசாங்கம் மாதாந்தம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 0.6% வறுமையாக இருக்கிற பாதிப்பான குடும்பங்களுக்கு இவ்வாறான நன்மைகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் சொல்லியிருக்கு. அந்த கட்டாயம் என்பது IMF-இன் தேவையில்லை. எங்களுடைய சொந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதற்கு அவர்கள் இது எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக, நல்ல அரசாங்கத்தை நடத்துவதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு 205 பில்லியன் கடந்த வருடம், இந்த முறை 233 பில்லியன். இது நாங்கள் ஏற்கனவே ஒரு உறுதி கொடுத்திருக்கிறோம் அதாவது IMF-க்கு, இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை இதை செய்வோம். அதை செய்து காட்ட வேண்டியது எங்களுடைய தேவை. இது அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்திலே இதுவும் ஒன்று. ஆகவே IMF திட்டங்களை மேலும் மேலும் இந்த நாடு பாதிப்படையாமல் பொருளாதாரத்திலே வீழ்ச்சியடையாமல் இருக்கிறதுக்காக சில நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுக்கின்றார். நாங்கள் IMF-ஓட உடன்படிக்கையின் பிரகாரம் இதில் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக பேசும் பொழுது இந்த தரவு சேகரிப்பு முறைமை தொடர்பாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து மீண்டுமே இந்த விண்ணப்பத்தை வழங்கியவர்களுக்கான தரவுகளை சேகரிப்பதற்காக நாடு முழுவதுமே இந்த செயற்பாடுகள் என்பது ஆரம்பமாகி இருக்கிறது. அது இந்த மாதத்தினுடைய இறுதி வரை இடம்பெற இருக்கிறது. ஆனால் மொபைல் ஆப்பினூடாகத்தான் இந்த தரவுகள் அனைத்துமே சேகரிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த தரவுகள் எப்படி சேமிக்கப்படுகிறது, சேகரிக்கப்படுகிறது, அதனுடைய ஒழுங்குகள் தொடர்பாக கூற முடியும்? ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி கதைத்திருந்தோம். அதாவது எங்களுடைய இந்த நலன்புரி நன்மைகள் சபைக்கு ஒரு சவாலான திட்டமாகத்தான் இந்த இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இந்த தகவல் யாவும் அதாவது கோவைகளாக இல்லாமல் எல்லாம் இலத்திரனியல் தகவலாக சேகரிக்கப்பட வேண்டும். அது ஒரு நேர்மையான முறையிலே தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தரவு முறைமை இருக்கிறது. இந்த தரவு முறையை வீடுகளாக சென்று சேகரிப்பதற்கு தான் இந்த மொபைல் ஆப்பிலே இருக்கக்கூடிய இந்த IWMS என்ற ஒரு செயலி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த செயலியிலே நாங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய முழு தகவலையும் திரட்டி அது எங்களுடைய இந்த மத்திய தகவல் சேகரிப்பு நிலையமாகிய தரவில் சேகரிக்கப்படுகிறது. அந்த தரவு சேகரிக்கப்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு QR கோட் ஒன்று வழங்குகிறோம். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வந்த பின்பு இந்த QR கோட் என்பது மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விடயம். அவை அந்த QR கோட்டை அவருடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உங்களுடைய தரவேற்றம் செய்தவுடன் அந்த QR கோட் அவருக்கு வழங்குகிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம் 2 விடயம்.
ஹெச்எஸ் கோட், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் நம்பர்ஸ். அது ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர், அது அந்த வீட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பரையும் அந்த கியூஆர் கோட்டையும் கொடுத்தவுடன் அவருடைய விண்ணப்பம் சரியாக வழங்கப்பட்டதா என்பது அந்த கியூஆர் கோட்டை அதிலே ஸ்கேன் சரி பண்ணுகின்ற பார்த்து பொழுது அவருடைய கொள்ளலாம். விவரங்களை பார்க்கலாம். இது ஒரு புதுமையான முறைமை. அவர்களுடைய விண்ணப்பங்கள் சரியா இருக்கின்றது. பாரம்பரிய முறையிலே நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை வழங்கிவிட்டீர்கள், பிரதேச செயலகத்துக்கு சென்று நீங்கள் கேட்க முடியாது, என்னுடைய கோவையை தாருங்கள், நீங்கள் சரியாகத்தான் விவரம் வைத்திருக்கிறீர்களா என்றதை பார்ப்பதற்கு நீங்கள் பிரதேச செயலகம் உங்களுக்கு இடம் தராது. ஆனால் இப்பொழுது பிரதேச செயலகத்துக்கும் அல்லது அங்கே நீங்கள் தகவல் கொடுத்தீங்களோ நலன்புரி நன்மை சேவைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தகவல் நீங்கள் கொடுத்த தகவல் சரியாக இருக்கிறது, அது நீங்கள் சரிபோல பார்த்து கொள்ளலாம். அது ஒரு ஒரு சரியான முறைமையும் கூட. இந்த தகவல்களை சேகரித்து அதாவது செயலி மூலம் தரவு சேகரிக்கப்பட்டு எங்களுடைய மத்திய தகவல் நிலையத்திலே சேகரிக்கப்பட்டு புள்ளி வழங்கும் திட்டத்திலே நாங்கள் புள்ளிகளை வழங்கி மாவட்ட ரீதியாக இருக்கிற வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த கட் அவுட்னு சொல்லதை வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த செயலியை நடைமுறைப்படுத்துவது ஐடோம் திட்டத்திலே நாங்கள் இப்பொழுதுதான் திட்டத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இவ்வாறான தகவல் முறைமைகளை ஒரே காலத்திலே செய்து முடிக்க முடியாது. 2026ஆம் ஆண்டு தான் நாங்கள் இதை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்போ இருக்கிற திட்டத்தை நாங்கள் விரைவாக சீர் செய்ய இருக்கிறோம். ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தரவுகளை அவர்கள் பார்க்கிற அந்த கியூஆர் கோட் என்பதை அவர்கள் கவனமாக பேண வேண்டும். அல்ல அந்த ஹெச்ஹெச் நம்பர் எழுதி வைத்திருந்தால் போதும். அதுவும் இல்லாவிட்டால் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் போதும், அவருடைய தரவுகளை நாங்கள் பார்வையிடுவோம். நீங்களும் உதாரணமாக உங்களுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய ஹெச்ஹெச்எஸ் நம்பர் தெரிந்திருந்தால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய இதிலே அல்லது பிரதேச செயலகத்தில் இருக்கிற வெல்ஃபேர் பெனிஃபிட் யூனிட்டுக்கு சென்று அவருடைய ஹெச்ஹெச் நம்பர் கொடுத்தீர்கள், அவர் அந்த கணினியிலே அந்த நம்பரை அடித்தவுடன் அவருடைய முழு தரவுகளையும் பார்க்கக்கூடிய இருக்கு. அவர் முந்தி வழங்கிய தகவல் முழுவதும் அதை பார்க்கக்கூடிய இருக்கு. இதுதான் எங்களுடைய அந்த தரவு முறைமையிலே ஒரு புதிய மாற்றங்களை மேலும் சீராக்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிறது. இந்த ஏஐ முறைமைகளையும் பாவித்து நீண்ட காலத்தில் இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய உலக வங்கி திட்டத்தின் ஊடாகவும் இந்த நலன்புரி நன்மைகள் சேவைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கோம். நிச்சயமாக பல விடயங்களை பேசியிருந்தோம். யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், யார் விண்ணப்பிக்க கூடாது, யாரெல்லாம் இந்த அஸ்வசுமை என்கின்ற திட்டத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கலாம், அதையும் நீங்களே உங்களை பரீட்சித்து பார்க்கக்கூடிய வகையில் அரசாங்கம் புதியதொரு விடயமாக இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமாக இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கின்ற மக்களுக்கான ஒரு நிவாரணமாக கடந்த அரசாங்கமும் சரி புதிய அரசாங்கமும் சரி தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கான, அதாவது வறிய நிலையில் இருக்கின்ற மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் தரமான சிறப்பான பதில்களை வழங்கி உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஜனா. ஆதவன் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நன்றிகள். மக்களுக்கு இவ்வாறான நல்ல விடயங்களை, அவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற விடயங்களை சுரிய நேரத்திலே எடுத்து செல்கின்ற இந்த பணி சிறப்பாக செய்ய வேண்டும். தொடர்ந்து மக்களுக்கான இந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.